This sermon, The Testimony of a True Witness, was delivered on Sunday morning, November 5th, 1961 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, U.S.A. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1961 வருடம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரண்ணாம் கூடாரத்தில் த டெஸ்டிமோனி ஆஃப் எ ட்ரூ விட்னஸ், ஒரு உண்மையான சாட்சிக்காரரின் சாட்சி என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Morning, friends. காலை வணக்கம் நண்பர்களே. It's a privilege to be back here in the house of the Lord this morning and to tell again the old story that we've told all these years to many peoples, that how that the grace of God has appeared to us through Jesus Christ. இந்த காலையில் கர்த்தருடைய வீட்டில் இங்கே மீண்டுமாய் இருப்பதும், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய கிருபை நமக்கு எப்படியாய் பிரசன்னமாய் இருக்கிறது என்று இத்தனை வருடங்களாக நாம் கூறியிருக்கிற அந்த பழைய செய்தியே மீண்டுமாக பழைய பாணியிலேயே அநேக ஜனங்களுக்கு கூறுவதும் ஒரு சாக்கியமாக இருக்கிறது. And so glad to know today that we are fellowshipping this grace around the world with the peoples everywhere. Know that God has His children everywhere. இந்த கிருபையினால் நாம் உலகத்தை சுற்றிலும் எல்லாவிடங்களிலும் உள்ள ஜனங்களோடு ஐக்கியம் கொண்டிருப்பதை அறிவதும், தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லாவிடங்களிலும் உடையவராய் இருக்கிறார் என்பதை அறிவதும் மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கிறது. Maybe sometimes we don't exactly see it just in each other as we would do or should do. ஒருகால் சில நேரங்களில் நாம் அதை அப்படியே ஒருவரில் ஒருவர் நாம் செய்யவிருப்பது போன்று அல்லது செய்ய வேண்டியது போன்று சரியாக காண்பதில்லை. But usually when it's in a time of trouble, that's when the real colors show. ஆனால் வழக்கமாகவே அது ஆபத்து காலத்தின் போதுதான் உண்மையான இயல்புகளை வெளிப்படுத்துகிறது. And that's one of my thoughts this morning, that I would not know how to express to you people my thankfulness and gratefulness to you for what you have done for us as a family in our time of trouble and need. எங்களுடைய துயர நேரத்திலும் தேவையிலும் ஒரு குடும்பமாக நீங்கள் எங்களுக்காக செய்துள்ளவற்றிற்காக உங்களுக்கு என் நன்றியுடைமையையும் போற்றுதலையும் ஜனங்களாகிய உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நான் அறியாதிருப்பதே இந்த காலை என்னுடைய சிந்தைகளில் ஒன்றாக இருக்கிறது. Only eternity will I be able to explain to you what your fine, loyal friendship meant to us in this time of our trouble, as the going home of mother. தாயாரின் பரலோக பயணமான பிரிவின் காரணமாக எங்களுடைய இந்த துயர நேரத்தில் எங்களுக்கு பாராட்டின உங்களுடைய அருமையான விசுவாசமுள்ள நட்பை நித்தியத்தில் மாத்திரமே நான் உங்களுக்கு விவரித்து காண்பிக்க கூடும். I never realized what it meant so much as now, as what it meant when someone comes to see you when you're sick. நீங்கள் சுகவீனமாய் இருக்கும் போது யாரோ ஒருவர் உங்களை பார்க்க வருகிற போது அதன் பொருள் என்னவென்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்வது போல நான் அதன் பொருள் என்னவென்பதை ஒருபோதும் உணரவே இல்லை. Many times that I have run against those problems of being so many calls that I could not make them, and I've turned my calls to other ministers and to help me to get by. அநேக முறைகள் நான் இந்த பிரச்சனைகளில் தற்செயலாக எதிர்படுகிறேன். அநேக அழைப்புகள் வருகின்றபடியால் நான் அவைகளுக்கு உதவி செய்ய முடியாமல் என்னுடைய அழைப்புகளுக்கு சென்று எனக்கு உதவி செய்யும்படி நான் மற்ற ஊழியக்காரர்களை அனுப்புகிறேன். And then realizing that it causes a little disappointment, for perhaps maybe they call this other minister too, but they call for me to come. பின்னர் அது ஒரு சிறு ஏமாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். ஏனென்றால் ஒருவேளை அவர்கள் இந்த மற்ற ஊழியக்காரரையும் கூட அழைத்திருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் என்னை வரும்படியாக அழைத்திருந்தனர். It just makes me feel like I wished I had super strength of some sort to make every one of them. மேலும்
அவைகள் ஒவ்வொன்றுக்கும் உதவும்படியான ஒரு வகையான மிகுந்த பலன் எனக்கு இருந்தால் நான் ஆர்வமாக இருப்பேன் என்பது போன்ற உணர்வை அது எனக்கு உண்டாக்குகிறது. For I know when I sent for different ones to come, how that everyone come right on time, and how what it meant to me to see them show up. ஏனென்றால் நான் அணுகும்படியாக வெவ்வேறு நபர்களை அனுப்பிய போது எப்படியாய் ஒவ்வொருவரும் சரியான நேரத்தில் வந்தனர் என்றும் எப்படியாய் அது அவர்களை திருப்திப்படுத்தியது என்பதை காணும்படியாக அது என்ன நிலநலத்தை உண்டாக்கியது என்பதையும் நான் அறிவேன். And to you people who set up at night time with Mother, Sister Wilson here, and Brother Fred Sothman and his wife, and so many of you. இரவு நேரத்திலே ஜனங்களாகிய நீங்களும், இங்குள்ள சகோதரி வில்சன், சகோதரன் ஃப்ரெட் சாத்மனும் அவருடைய மனைவியும், மற்றும் உங்களில் அநேகர் தாயாருக்கு போதுமான அளவு உதவி செய்தீர்கள். And so many offered your service that we did not have to accept it, but you offered your service. எனவே அநேகர் உங்களுடைய சேவையை செய்ய முன்வந்தீர்கள். அதாவது நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நீங்கள் உங்களுடைய சேவையை செய்ய முன்வந்தீர்கள். So many that have been someone with her changing every few minutes. You were so nice. அநேகர் அவளோடு சில நிமிடங்களுக்கு மாறி மாறி தொடர்ந்து இருந்திருப்பீர்கள். நீங்கள் மிகவும் பாசமாக இருந்தீர்கள். And at the time when we had her laying in the funeral home, how you come and visit and shook her hands and put your arms around us and give us your sympathy. நாங்கள் அவளை சவ வீட்டில் கிடத்தியிருந்த போது அந்த நேரத்தில் நீங்கள் எப்படியாய் வந்து பார்வையிட்டு எங்களுடைய கரங்களை குலுக்கி உங்களுடைய கரத்தை எங்கள் மேல் போட்டு உங்களுடைய அனுதாபத்தை எங்களுக்கு தெரிவித்தீர்கள். I never realized that meant so much until it come to me. அது எனக்கு நேரிடும் வரையில் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் ஒருபோதும் உணரவே இல்லை. Flowers, bouquets and baskets from everywhere. In so much they couldn't even put them in the funeral hall. They had to put them back in rooms. பூக்களும் பூச்செண்டுகளும் பூக்குடைகளும் எல்லா இடங்களிலும் இருந்தும் வந்திருந்தபடியால் அந்த அளவிற்கு அவைகளை அவர்களால் சவறையிலும் கூட வைக்க முடியாமல் அவர்கள் அவைகளை பின்னாக உள்ள அறைகளில் வைத்திருந்தனர். How that never thought that just sending a bunch of flowers meant so much until then. ஒரு கொத்து மலர்களை அனுப்புவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையே அதுவரையிலும் அதை பற்றியே ஒருபோதும் நினைக்கவே இல்லை. And many of you have sent in cards from different places and saying sympathy cards, putting some money in it to help out on the expenses and things. உங்களில் அநேகர் வெவ்வேறு இடங்களில் இருந்து அனுதாபட்டைகளையும் அதில் கொஞ்சம் பணம் வைத்து செலவுகளுக்கு உதவும்படியாகவும் மற்ற காரியங்களுக்காகவும் அனுப்பியிருந்தீர்கள். Never realized that a little gift to someone or a little thing like that would mean so much until it come to me. ஒரு சிறு வெகுமதியை யாரோ ஒருவருக்கு அனுப்புவது அல்லது ஒரு சிறு காரியம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது போன்று காணப்படுவது அது எனக்கு நேரிடும் வரைக்கும் அதை ஒருபோதும் உணரவே இல்லை. God ever richly bless you. தேவன் எப்பொழுதுமே உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. I'm so glad to know that I am a part of a people that has this kind of a spirit. இந்த விதமான ஒரு ஆவியுடைய ஜனங்களின் ஒரு பாகமாக நான் இருக்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். I'm so glad to know that I'm your brother. நான் உங்களுடைய சகோதரனாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். And I trust that I'll never have to return it in that manner, but in some other way. நான் அதை அந்த வழியிலேயே திரும்ப அளிக்காமல் வேறு ஏதாவது வழியில் திரும்ப அளிப்பேன் என்று நான் நம்புகிறேன். Then I standing in the funeral home by the side of Mother, and so many coming in. பின்னர் நான் சவ வீட்டில் தாயாரின் அருகே இருக்கையில் அநேகர் உள்ளே வந்து கொண்டிருந்தனர். And some people that look at perhaps maybe a person around my age and take my hand and say, Billy, it's been a long time. ஒருவேளை என் வயதையுடைய ஒரு நபராக இருக்கலாம். சில ஜனங்கள் என்னை பார்த்து என் கரத்தை பிடித்து பெலே நீண்ட நாளாயிற்றே என்றனர். I looked back, couldn't remember, and it changed so much. நான் திரும்பி பார்த்தபோது அவர்களை நினைவு கூற முடியவில்லை. அவர்கள் அவ்வளவு மாற்றமடைந்திருந்தனர். You preached my baby's funeral. You preached my mother's funeral. You was come to me on a cold, dark night. நீர் என் குழந்தையினுடைய சவடக்கத்தில் பிரசங்கித்தீர். நீர் என் தாயாருடைய சவடக்கத்தில் பிரசங்கித்தீர். நீர் ஒரு குளிர்ந்த இரண்ட இரவிலே என்னிடம் வந்திருந்தீர் என்றனர். All those things like that.
ஆம், அந்த காரியங்கள் எல்லாம் அதை போன்றிருந்தது. It truly expresses the word of the psalmist, I believe it was, like bread upon the water. It will return to you someday. அது உண்மையாகவே சங்கீதக்காரனின் வார்த்தையை உறுதிப்படுத்துகிறது. அதுதான் என்று நான் நினைக்கிறேன். தண்ணீர்கள் மேல் போடப்பட்ட ஆகாரம் எந்த ஒரு நாள் அது உன்னிடத்திற்கு திரும்ப வருவது போன்றே உள்ளது. And if I was eloquent enough or had the speech, I would like to just tell each one of you what I think, but I can't do that because I don't even know how to express it. நான் போதுமான சொல்திறமிக்கவனாய் இருந்தால் அல்லது பேச்சாற்றலை உடையவனாய் இருந்தால் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை சரியாக கூற விரும்புவேன். ஆனால் நான் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் நான் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று கூட அறிந்திருக்கவில்லை. But I'm saying it this way that you, each one, would know what I mean. I thank you from the depths of my heart. ஆனால் நான் அதை இந்த விதமாக கூறிக்கொண்டிருக்கிறேன். அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் நான் என்ன கூறுகிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நான் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். How the scriptures fulfill, bear ye one another's burdens, and so fulfill the law of Christ. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்னும் வேதவாக்கியம் எப்படியாய் நிறைவேறி உள்ளது. It's been her going was something that was strange to me. அவளுடைய மறைவு எனக்கு சற்று வினோதமாயிருந்தது. And I never fully realized why that the Holy Spirit did not tell me beforehand, as I expressed the last time I was in the pulpit here on that morning, and they told me that she was dying then in a hospital. நான் கடந்த முறை இங்கே பிரசங்கவிடத்தில் அந்த காலை வெளிப்படையாக கூறினது போன்று பரிசுத்த ஆவியானவர் ஏன் இதை முன்னதாகவே எனக்கு அறிவிக்கவில்லை என்பதை நான் முற்றிலும் உணரவே இல்லை. அவர்கள் என்னிடம் அவள் மருத்துவமனையில் அப்பொழுது மரித்துக் கொண்டிருப்பதாக கூறினர். I did not accept it because he hadn't told me she was going. நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவள் மரிக்கப் போவதாக இருந்ததை அவர் என்னிடம் கூறவில்லை. Now, of course, we realize this, that there's many things that he can do and does do. He don't have to tell us anything. இப்பொழுது உண்மையிலேயே நாம் இதை உணர்கிறோம். அதாவது அவர் செய்கிற அநேக காரியங்கள் இருக்கின்றன. அவர் செய்ய முடியும். அவர் செய்கிறார். அவர் நமக்கு எதையும் கூற வேண்டியதில்லை. He just tells us, and I know this one thing, that he makes it all work together for the good. அவர் நமக்கு அப்படியே கூறுகிறார். ஆயினும் இந்த ஒரு காரியத்தை நான் அறிவேன். அதாவது அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார். And this morning while laying on bed thinking of that, இந்த காலையில் படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருக்கையில் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன். The first one to go in our family was my brother Edward. And I was out west working on a ranch when he went. எங்களுடைய குடும்பத்தில் முதலாவது மரிக்க வேண்டியிருந்த ஒருவர் என் சகோதரன் எட்வர்ட். அவர் மரித்தபோது நான் வெளியே மேற்கில் ஒரு பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். I wasn't home, but I saw him, yet a sinner. Saw him in a vision before he went. நான் வீட்டில் இல்லாதிருந்தேன். ஆனால் நான் ஒரு பாவியாய் இருந்தபோது அவரை கண்டேன். அவர் மரிப்பதற்கு முன்பே அவரை ஒரு தரிசனத்தில் கண்டேன். The next one to go was Charles. அடுத்தபடியாக மரிக்க வேண்டியிருந்த ஒருவர் சார்லஸ். He went quickly, suddenly. அவர் திடீரென்று உடனடியாக மறைந்து போனார். I was preaching down here at the little colored Pentecostal church that night when Charles was killed up on the highway by an automobile. சார்லஸ் ஒரு மோட்டார் வாகனத்தினால் நெடுஞ்சாலையில் கொல்லப்பட்ட போது அந்த இரவு இங்கே கீழே உள்ள ஒரு சிறிய கருத்தவர்களின் பெந்தேகோஸ்தே சபையில் நான் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன். The next one to go was Dad. Went in a heart attack, died in my arms, committed his soul to God. Went suddenly, quick. அடுத்து மரிக்க வேண்டியிருந்த ஒருவர் தந்தையார். ஒரு மாரடைப்பில் என்னுடைய கரங்களிலேயே மரித்து போனார். அவருடைய ஆத்துமாவை தேவனிடத்தில் சமர்ப்பித்தேன். திடீரென்று உடனடியாக மரித்து போனார். The next one to go was Howard. அடுத்து மரிக்க வேண்டியிருந்த ஒருவர் ஹாவர்ட். I was out in the west on a vacation down the river, no return, when planes flew in, dropped little parachutes that he was gone. நான் ஓய்வுக்காக மேற்கே ஆற்றின் அருகில் இருந்தபடியால் திரும்பி வரவில்லை. அப்பொழுது விமானங்கள் பறந்து வந்து சிறிய வான்குடை மிதவைகளின் மூலம் அவர் மரித்து விட்டார் என்று அறிவித்தன. But I of course saw him go 2 or 3 years before he went. We knew he was going. ஆனால் நான் உண்மையிலேயே அவர் மரிப்பதற்கு 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்னரே அவர் மரிப்பதை கண்டேன்.
அவர் மரித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். But mother has been the only one that lingered. And I thought maybe that's the reason he didn't tell me. ஆனால் தாயார் ஒருவர் மட்டுமே மரிக்காமல் நீடித்துக் கொண்டிருந்தார். ஒருகால் அந்த காரணத்தினால்தான் அவர் என்னிடம் கூறவில்லை என்று நான் நினைத்தேன். All of them going so suddenly, all of them went suddenly except mother. அவர்கள் அனைவருமே திடீரென்று மறைந்தனர். ஏன்? தாயாரை தவிர அவர்கள் அனைவருமே உடனடியாக மரித்து போயினர். She lingered some 6 weeks, right at 6 weeks. அவள் ஏறக்குறைய 6 வாரங்கள், சரியாக 6 வாரங்கள் அரை உயிராய் காலங்கடித்துக் கொண்டிருந்தாள். But I might just say this in expressing it. ஆனால் நான் அதை கூறும்படியாகவே இதை வெளிப்படையாக கூறுகிறேன். My ambition was to stand by my mother and to commit her soul to God when she went. என் தாயாரின் அருகில் நின்று அவள் மறைவின் போது அவளுடைய ஆத்மாவை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாய் இருந்தது. Some strange thing sent me out the hospital that morning, wife and I. ஏதோ வினோதமான காரியம் என்னை அந்த காலை மருத்துவமனைக்கு அனுப்பியது, என்னையும் மனைவியையும். And she was pretty low, and the last thing I can remember her doing when I could say to her she couldn't speak. அவள் மிகவும் மோசமான நிலையில் இருந்தாள். நான் அவளிடம் பேச முடிந்த போது அவள் செய்த கடைசி காரியத்தை நான் நினைவு கூற முடிகிறது. அவளால் பேச முடியவில்லை. Mother, if you still love Christ and He means everything to you, nod your head. And she'd nod her head and the tears would run down her face. அம்மா, நீங்கள் இன்னமும் கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்தால், அவரே எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு எல்லாவுமாய் இருந்தால் உங்களுடைய தலையை அசையுங்கள் என்றேன். அவள் தன்னுடைய தலையை அசைத்தாள். அவளுடைய முகத்தில் கண்ணீர் வடிந்தோடினது. He still meant everything right at the end of the road. சரியாக பாதையின் முடிவிலும் அவர் வழக்கமாகவே எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாயிருந்தார். I patted her on the cheek, pulled her face around with my hands, and I said, Mother, you're a real soldier. I'm proud of you. நான் அவளை கன்னத்திலே தட்டி கொடுத்து என் கரங்களினால் அவளுடைய முகத்தை எடுத்து, தாயே, நீங்கள் ஒரு உண்மையான போர் வீரர், நான் உங்களை குறித்து பெருமை அடைகிறேன் என்று நான் கூறினேன். I thought, wonder how Satan might have said like he did in the days of Job. எப்படி சாத்தான் அவன் யோபுவின் நாட்களில் கூறினது போலவே கூறியிருப்பார் என்று வேந்ததை நான் எண்ணி பார்த்தேன். You know, God cannot take our lives. Satan has to do that. We're just turned over to Satan. தேவன் நம்முடைய ஜீவங்களை எடுக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். சாத்தான் அதை செய்ய வேண்டியவனாயிருக்கிறான். நாம் சரியாக சாத்தானிடத்தில் ஒப்படைக்கப்படுகின்றோம். And Satan, knowing that her time had come, knew that she was going to go, said to God, you know, she's got a boy that's a preacher, some children that profess to be Christians. Let me just torture her a while. I'll make them all deny you. சாத்தான் அதை அறிந்தவனாய், அவளுடைய நேரம் வந்திருந்தது என்பதை அறிந்தவனாய், அவள் மரிக்கப் போவதாக இருந்தாள் என்பதை அறிந்து தேவனிடத்தில், உமக்கு தெரியும், அவளுக்கு பிரசங்கியா இருக்கின்ற ஒரு பையன் இருக்கிறான் மற்றும் கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று உறுதியாய் கூறுகிற பிள்ளைகளும் உண்டு. நான் அவளை கொஞ்ச காலம் சித்திரவதை செய்யட்டும், நான் அவர்கள் அனைவருமே உம்மை மறுதலிக்கும்படி செய்வேன் என்று கூறியிருந்தான். Oh, by the grace of God. And the last thing she nodded her head to, that Christ was still everything to her when she went. தேவனுடைய கிருபையினால் அப்படி நடக்கவில்லையே. அவள் மரித்தபோது கிறிஸ்துவே அவளுக்கு வழக்கமாக எல்லாவுமாய் இருந்தார் என்று அவள் தன்னுடைய தலையை அசைத்ததே கடைசி காரியம். Coming home, I thought, well, listen. I went in, stood there in a room. I picked up a Bible, a new Bible. வீட்டிற்கு வந்தபோது நல்லது, அப்படித்தான் என்று நான் நினைத்தேன். நான் உள்ளே சென்று அறையில் அங்கே நின்றேன். நான் ஒரு வேதாகமத்தை, ஒரு புதிய வேதாகமத்தை கையில் எடுத்தேன். And I said, Lord, you're God. You don't have to tell me what you do, but I just wondered if you kept, the reason you did that, taking her, was it because to keep from breaking my heart? If so, would you comfort me with your word? நான், கர்த்தாவே, நீர் தேவன், எனக்கு தெரியாது, நீர் என்ன செய்கிறீரோ அதை நீர் என்னிடம் கூற வேண்டியதில்லை. ஆனால் அவளை எடுத்துக்கொள்ளப் போவதை, நீர் செய்த அந்த காரணத்தை நீர் மறைத்து வைத்திருப்பீரேயானால் அதற்கு காரணம் அது என் இருதயம் உடைந்து போவதிலிருந்து காத்துக்கொள்ளும்படியாகவோ என்று நான் வியந்து போனேன். அப்படியானால் நீர் உம்முடைய வார்த்தையினால் என்னை ஆறுதல் படுத்தும் என்றேன். நான் அதை செய்தேன். நீங்கள் எப்படி ஒரு வேதாகமத்தை எடுத்து அதை இந்த விதமாக திறக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். I just tuck my fingers, run down, turn it open. Matthew 9. Great big red letters sticking out. She is not dead, but sleepeth.
நான் என்னுடைய விரல்களை சரியாக எடுத்து வைத்து அப்படியே கீழே கொண்டு சென்று அதை திறக்கும்படி திருப்பினேன். மத்தேயு 9 இவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்று பெரிய சிகப்பு எழுத்துக்களில் இருந்தது. And first thing my eyes fell on in the scripture when I looked down. பாருங்கள், நான் பார்த்தபோது வேதாகமத்தில் என் கண்களில் பட்ட முதல் செய்தி. That, of course, now I don't use the Bible for a Ouija board, you know. We just don't do that. அதாவது உண்மையிலேயே இப்பொழுது நான் வேதாகமத்தை ஒரு குறிசொல்லும் எழுத்து பலகை போல் உபயோகிப்பதில்லை என்று உங்களுக்கு தெரியும். நாம் அப்படி அதை செய்கிறதில்லை. But I was so tore up at that time, believing that God let me see that, because what followed proved it right. ஆனால் அந்த நேரத்தில் நான் மிகவும் கலக்கமுற்றிருந்தபடியால் தேவன் என்னை அதை காணும்படியாக செய்வார் என்று நான் விசுவாசித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அதன் விளைவாக கிடைத்தது எதுவோ அதுவே அதை சரியென்று நிரூபித்தது. That night, of course, was a restless night. அந்த இரவு உண்மையிலேயே ஒரு அமைதியற்ற இரவாக இருந்தது. And the next morning, I was at I guess it's about 8 o'clock in the room, 8 or maybe later. அடுத்த நாள் காலையில் நான் எழுந்தேன். அது கிட்டத்தட்ட 8 மணியாயிருந்தது. என் அறையிலேயே இருந்தேன் என்று நான் யூகிக்கிறேன். 8 மணி அல்லது ஒரு கால், அதை காட்டிலும் அதிக நேரமாயிருந்திருக்கும். I began to see children coming in. They bring in crippled children from everywhere. Looked like it made about a city block wide and about 2 city blocks deep of just afflicted children. பிள்ளைகள் உள்ளே வருகிறதை நான் காணத் துவங்கினேன். அவர்கள் எல்லாவிடத்திலுமிருந்து ஊனமுற்ற பிள்ளைகளை உள்ளே கொண்டு வந்து கொண்டிருந்தனர். அது கிட்டத்தட்ட ஒரு நகர வட்டார அகலத்திலும் ஏறக்குறைய 2 நகர வட்டாரங்கள் நீளத்திலும் வேதனையுற்ற பிள்ளைகள் உட்கார்ந்தது போன்று காணப்பட்டது. On the left side and on the right side were people seated, and all along looked like it was up high and kind of stadium run down there, come up again the back end to keep the very back people from not seeing they could look forward at it. இடது பாகத்திலும் வலது பாகத்திலும் ஜனங்கள் நெடுக உட்கார்ந்து கொண்டிருந்தனர். அது சற்று உயரமான இடம் ஒன்று காணப்பட்டது. அது ஒருவிதமான அரங்கம் போல் முன்பாகத்தில் தாழ்ந்தும் பின்னாக கடைசியில் உள்ள ஜனங்கள் முன்னாக காணத்தக்க சற்று உயரமானதாக இருந்தது. காணுவது போன்றல்ல, அவர்களால் அதனை முன்னோக்கி பார்க்க முடிந்தது. நான் ஒரு ஊதா நிற சூட்டை அணிந்தவனாய் நின்று கொண்டிருந்தேன். I thought, now this is strange. I know I'm standing in the room at home, but here I am in a blue suit. இப்பொழுது இது வினோதமாய் இருக்கிறதே. நான் வீட்டிலுள்ள அறையில் நின்று கொண்டிருப்பதை அறிவேன். ஆனால் இங்கோ நான் ஒரு ஊதா நிற சூட்டில் இருக்கிறேனே என்று எண்ணினேன். And I was leading the singing. Bring them in, making both sides sing. Bring the little ones to Jesus. Bring them in from a world of sin. நான் அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், சிறு பிள்ளைகளை இயேசுமண்டை கொண்டு வாருங்கள், அவர்களை பாவ உலகத்திலிருந்து உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற பாடலை நடத்திக் கொண்டு இரு பக்கங்களிலும் உள்ளவர்களை பாட செய்து கொண்டிருந்தேன். And there was a renowned lady entered the back of the stadium. அங்கே ஒரு புகழ்பெற்ற ஒரு சீமாட்டி அரங்கத்தின் பின்பக்கமாக நுழைந்தாள். Somehow or another I know that she was coming in, but she started coming up through the audience. மற்றொன்று, அவள் உள்ளே வந்து கொண்டிருந்தாள் என்பதை நான் எப்படியோ அறிந்து கொண்டேன். ஆனால் அவள் கூட்டத்தாரினூடாகவே மேலே வர துவங்கினாள். And I just kept leading the songs and bring them in. நான் அப்படியே தொடர்ந்து அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள் என்ற பாடலை நடத்தி கொண்டிருந்தேன். I said, this side sing it, bring them in, this side bring them in, like that, bring the wandering ones to Jesus. நான் இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் அதை பாடுங்கள், அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், இந்த பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்களை உள்ளே கொண்டு வாருங்கள், அதை போலவே அலைந்து கொண்டிருப்பவர்களை இயேசுவிடம் கொண்டு வாருங்கள் என்று அதையே பாடுங்கள் என்றும் கூறினேன். And I was going to pray for all these little afflicted children and sick. நான் அந்த எல்லா சிறு பிள்ளைகளுக்காகவும் அல்லலுற்று மற்றும் வியாதியாயிருந்த பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கப் போவதாக இருந்தேன். And this lady came and went to the box on like in a theater where it's like where the celebrity sets or president's box. இந்த சீமாட்டி உள்ளே வந்து திரையரங்கில் புகழ் வாய்ந்தவர் அங்கு அமர்கிறதற்கு உள்ளது போன்ற அல்லது ஒரு ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட இருக்கையை போன்ற தனிப்பட்ட இடத்தில் உள்ள இருக்கைக்கு சென்றாள். You know what I mean. And that kind of a place to my left. அதாவது நான் என்ன கூறுகிறேன் என்று நீங்கள் அறிவீர்கள். எனக்கு இடப்பக்கத்தில் உள்ள அந்த விதமான ஒரு இடத்தில். The lady had just got in. She turned around to the other people that was there and just bowed her head. I noticed she was dressed kind of old-fashioned. அந்த சீமாட்டி உள்ளே நுழைந்தாள்.
அவள் அங்கிருந்த மற்ற ஜனங்களிடம் திரும்பி தன்னுடைய தலையை வணங்கி வணக்கம் செய்தாள். அவள் உடுத்திருந்தது பண்டைய நாகரிக பாணியில் இருந்ததை நான் கவனித்தேன். And the lady turned around to bow to me just before. அந்த சீமாட்டி சற்று முன்பு செய்தது போலவே என்னிடமாய் தலைவணங்கி வணக்கம் செய்யும்படியாய் சுற்றி திரும்பினாள். I walked up in the pulpit then to preach, and அப்பொழுது நான் பிரசங்கிக்கும்படியாய் பிரசங்கபீடத்திற்கு நடந்து சென்றேன். And just as she held her head down, and I turned around like this to her. அவள் தன்னுடைய தலையை கீழே குனிந்தவாறு இருக்கையில் நான் அவளிடமாய் இப்படி திரும்பினேன். And when I raised my head up and she raised her head up facing me, it was Mama. நான் என்னுடைய தலையை உயர்த்தின போது அவளும் தன்னுடைய தலையை உயர்த்தி என்னை பார்த்தாள். அது தாயாராய் இருந்தது. And she looked at me and smiled. She's young, real young. அவள் என்னை நோக்கி பார்த்து புன்முறுவலிட்டாள். அவள் வாலிபமாக, உண்மையிலேயே வாலிபமாக இருந்தாள். A great thundering voice shook the place, and a words came forth and said, "Do not worry about her. She's like she was in 1906." அப்பொழுது ஒரு மகத்தான இடிமுழக்க சத்தம் அந்த இடத்தை அசைத்தது. அதினின்று வார்த்தைகள் வெளிவந்து, அவளை குறித்து கவலைப்படாதே, அவள் 1906 இருந்ததை போன்றே அவள் இருக்கிறாள் என்று கூறினது. And when a vision left me, I looked to see what 1906 was, as the year she was a bride to my father. அந்த தரிசனம் என்னை விட்டு நீங்கின போது நான் 1906 என்னவாக இருந்தது என்பதை காணும்படி நோக்கினேன். அது என் தந்தைக்கு அவள் ஒரு மணவாட்டியாய் இருந்த வருடமாயிருந்தது. I know now too that she's part of a bride, the bride of Jesus Christ. இப்பொழுதும் கூட அவள் மணவாட்டியின் ஒரு பாகமாக இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்கிறாள் என்று நான் அறிவேன். I will always miss Mother. She was sweet and dear to all of us. நான் எப்பொழுதும் தாயார் இல்லா குறையை உணர்வேன். அவள் எங்கள் அனைவருக்கும் இனிமையாகவும் அருமையாகவும் இருந்தாள். I can remember old shaking palsy hands when Dolores had to study her arm right there to give her communion at the last time she was at the Tabernacle, besides when her funeral was preached. அவளுடைய வயதான நடுக்கத்தையும் முடக்குவாத கரங்களையும் டெலோரஸ் அவளுடைய கரத்தை ஆடாமல் நிறுத்தின போது அங்கே அவளுக்கு ராபோஜனம் கொடுத்ததையும் நான் நினைவு கூற முடிகிறது. அவளுடைய சவ அடக்கத்திற்கு பிரசங்கிக்கப்பட்டதை தவிர அவள் கூடாரத்தில் இருந்தது அதுவே கடைசி முறையாகும். I want to say another thing. Right before my mother was going, strange, unpredictable. We didn't know she was going at that time, but Brother Neville stepped in. நான் மற்றொரு காரியத்தை கூற விரும்புகிறேன். அப்பொழுது தாயார் எதிர்பாராமல், முன்னறிந்து கூற முடியாமல் மரித்துக் கொண்டிருந்த போது அவள் அந்த நேரத்தில் மரித்துக் கொண்டிருந்தாள் என்பதை நாங்கள் அறியாதிருந்தோம். ஆனால் சகோதரன் நெவில் உள்ளே வந்தார். My wife said if ever one time that I was happy to see Brother Neville, it was that time. என்னுடைய மனைவி நான் எப்பொழுதாவது சகோதரன் நெவிலை காண மகிழ்ச்சியாக இருந்திருந்தால் அதுவே அந்த நேரமாக இருக்கும் என்று கூறினாள். Said I don't know why, but it's something is how God works those things. ஏனென்று எனக்கு தெரியாது, ஆனால் சரியாக ஏதோ ஒன்று, சரியாக எப்படியாய் தேவன் அந்த காரியங்களை கிரியை செய்கிறார். Brother Hagenbottom was there too, the one that just gave the message just a few moments ago. He stayed at the hall door and Brother Neville came in. ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு செய்தியளித்த சகோதரன் எக்கிம்பாதமும் கூட அங்கிருந்தார். அவர் நடந்து வந்து அவர் அந்த அறையின் கதவண்டையிலே நின்றார். சகோதரன் நெவில் உள்ளே வந்தார். And I got the children around the bed and I said, now let's all get around and let Brother Neville. நான் பிள்ளைகளை படுக்கையை சுற்றி நிற்க செய்து இப்பொழுது நாம் யாவரும் சூழ்ந்து நிற்க சகோதரன் நெவிலை ஜெபம் செய்ய வைப்போம் என்றேன். Mama always loved to hear Brother Neville pray. She just liked to hear him. Said he was talking, it's like sincere, he's talking to God. சகோதரன் நெவில் ஜெபிக்கிறதை கேட்க தாயார் எப்பொழுதுமே விருப்பம் கொண்டிருந்தார். அவள் அவருடைய ஜெபத்தை கேட்க விரும்பினாள். அவர் உத்தமமாக தேவனிடம் பேசிக் கொண்டிருப்பது போன்றே அவர் ஜெபிக்கிறார் என்றாள். That's the last she heard on her ears. Brother Neville was standing praying. சகோதரன் நின்று கொண்டு ஜெபிப்பதை அவள் தன்னுடைய காதுகளில் கேட்டது அதுவே கடைசி தருணமாயிருந்தது. I was holding my hands on her head and one on her hand, and while he was praying and while he was in prayer, God called her. நான் என்னுடைய கரத்தை அவளுடைய தலையின் மேல் வைத்து பிடித்துக் கொண்டு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் மற்றொரு கையினால் அவளுடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருந்தேன். அவருடைய ஜெபத்தில் இருந்த போதே தேவன் அவளை அழைத்தார். And I felt that little odd jerk and I looked around. She turned her head and looked at me. And I knew she was going. நான் அந்த சிறு விரோதமான இடுப்பை உணர்ந்தேன். நான் சுற்றிலும் பார்த்தேன். அவள் தன்னுடைய தலையை திருப்பி என்னை நோக்கி பார்த்தாள். அவள்
மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்று நான் அறிந்து கொண்டேன். So I said, Almighty God, I commit her soul to you now. எனவே நான், சர்வ வல்லமையுள்ள தேவனே, நான் அவளுடைய ஆத்மாவை இப்பொழுதே உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன் என்றேன். And she, like a wind, came through the room and she was gone to meet God. ஒரு காற்று அறையின் வழியாய் உள்ளே வந்தது போன்றிருந்தது. அவள் தேவனை சந்திக்க சென்று விட்டாள். So some glorious day on the other side, I will see her, young woman. எனவே என்றோ ஒரு மகிமையின் நாளில் நான் அவளை வாலிப ஸ்திரியாக அக்கறையிலே சந்திப்பேன். Of course, we know her now as an old, broke down mother, shaky. உண்மையிலேயே நாம் அவளை இங்கு ஒரு நலங்குன்றிய நடுங்குகிற தாயாகவே அறிந்திருந்தோம். When she had her children, 10 of them, it wasn't like we do today. We didn't have the modern way and we didn't have money to afford it. அவள் தன்னுடைய பிள்ளைகளை, அவர்கள் 10 பேரை ஈன்றெடுத்த போது, அது இன்றைக்கு நாம் ஈன்றெடுப்பது போல இருக்கவில்லை. நாங்கள் தற்கால முன்னேற்றங்கள் இல்லாதிருந்தோம். நாங்கள் அதற்கு செலவு செய்யும்படியான பணத்தை பெற்றிருக்கவில்லை. Mom would have her baby say this morning, this afternoon she'd do her washing. சொல்ல வேண்டுமானால், இந்த காலை தாயார் தன்னுடைய குழந்தையை பார்த்துக் கொண்டால், இந்த மதியமே அவள் தன்னுடைய துவையலை செய்வாள். And it just broke her down. அது அப்படியே அவளை நலங்குன்ற செய்தது. But not an old shaking mother with palsy trembling over, but a beautiful young woman will she be in that kingdom that's beyond. ஆனால் அப்பாலுள்ள ராஜ்யத்தில் தன்னுடைய நடுக்கம் கொண்ட முடக்குவாதத்தோடு கூடிய வயதான நடுக்கமுற்ற தாயாக இல்லாமல் அவள் ஒரு அழகான வாலிப ஸ்திரியாகவே இருப்பாள். And I thought of the comfort of God to let me come to that moment, and then right after it's all over, then tell me why, and then give me those comforting words by vision of my mother. அந்த நேரத்திற்கு என்னை கொண்டு செல்லும்படியாக அனுமதித்த தேவனுடைய ஆறுதலை குறித்து நான் சிந்தித்து பார்த்தேன். பின்னர் அதெல்லாம் முடிந்த பிறகு அப்பொழுது ஏனென்று என்னிடம் கூறுகிறார். பின்னர் என் தாயாரின் ஒரு தரிசனத்தினால் இந்த ஆறுதலான வார்த்தைகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். Therefore, friends, the gospel that I have stood for, I've watched it when it come down to the hours of death. ஆகையினால் நண்பர்களே, சுவிசேஷத்திற்காக நான் நின்றிருக்கையில் அது மரண வேளைகளுக்கு வந்தபோது நான் அதை கவனித்திருக்கிறேன். I seen it on my mother. I seen it on my wife. I seen it on my brothers. I know what it means when you come to the end of the road with an experience with God. It means something. அது என் தாயாரின் மீது வந்ததை நான் கண்டிருக்கிறேன். அது என் மனைவியின் மீது வந்ததை நான் கண்டிருக்கிறேன். அது என் சகோதரர்கள் மீது வந்ததை நான் கண்டிருக்கிறேன். தேவனோடுள்ள ஒரு அனுபவத்தோடு நீங்கள் பாதையின் முடிவுக்கு வருகிற போது அது எதை குறித்து காட்டுகிறது என்பதை நான் அறிவேன். அது ஏதோ ஒன்றை குறித்து காட்டுகிறது. So I am now determined by the grace of God to go to every quarter of the world that He'll send me, to every preacher that I can, and preach this gospel, because it is the power of God unto salvation. எனவே இப்பொழுது நான் தேவனுடைய கிருபையினால் அவர் என்னை அனுப்பும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லவும், என்னால் முடிந்த அளவு ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் தீர்மானம் செய்துவிட்டேன். ஏனென்றால் அது இரட்சிப்புக்கான தேவனுடைய வல்லமையாயிருக்கிறது. Knowing this, that when this life is over, we have a life on the other side where we turn back to young people again and will live in His presence and His blessedness forever and ever. இந்த ஜீவியம் முடிவரும் போது மறுபுறத்தில் நமக்கு ஒரு ஜீவியம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறேன். அங்கே நாம் மீண்டுமாக வாலிபர்களாக மாறி நாம் அவருடைய சமூகத்திலும் அவருடைய ஆனந்த பாக்கியத்தில் என்றைக்குமாய் ஜீவிப்போம். I trust that every precious mother in here and every daughter, every son, and every father will die in the Lord. நான் இங்குள்ள ஒவ்வொரு விலையேறப்பட்ட தாய்மாரும், ஒவ்வொரு குமாரத்தியும், ஒவ்வொரு குமாரனும், ஒவ்வொரு தந்தையும் கர்த்தருக்குள் மரிப்பார்கள் என்று நம்புகிறேன். Even so saith the Spirit, for they rest from their labors, and their works do follow them. ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். Some bright day we'll go and see them. என்றோ ஒரு பிரகாசமான நாளில் நாம் அவர்களை காண்போம். ஆம். If that isn't so, then why are we standing here this morning preaching in vain? அப்படி இல்லை என்றால் பின்னர் ஏன் நாம் இந்த காலை இங்கு நின்று கொண்டு விருதாவாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம்? But friends, our religion is not in vain. It's the power of God, tested right down with the acid test of death. ஆனால் நண்பர்களே, நம்முடைய மார்க்கமானது விருதாவாயிருக்கவில்லை. அது தேவனுடைய வல்லமையாயும் மரணம் என்னும் அமில பரிசோதனையினால் சரியாக பரிசோதிக்கப்பட்டதுமாயிருக்கிறது. Through sufferings, through any kind of way it wants to come, what difference does it make?
we're going to meet God. Amen. அது துன்பங்களின் மூலமாகவும் மற்றெந்த விதத்தினூடாகவும் வர விரும்புகிறது. அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நாம் தேவனை சந்திக்கப் போகிறோம். Now I wish we had seats for everyone. இப்பொழுது எனக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கைகள் இருந்தால் நலமாய் இருக்கும் என்று நான் விரும்புகிறேன்.